தமிழகத்தினுடைய தென்கோடி ஒரு முன்னோடியாக இருந்து தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகின்ற அனைவரையும் வருகின்ற வரவேற்கும். Zero waste is a central concept of any, it's much larger concept related to a philosophy, a lifestyle. நீங்க பார்க் என்ன கிரியேட் பண்ணலாம். சோ நீங்க மரம் நட்டினா என்ன பயோ ரெமிஷன் சொல்லுவாங்க. அந்த மரத்தோட வேர் உள்ள போற குந்தையானாலும் கசக்கி கட்டு கோளானாலும் குளித்து குடி என்கின்ற சொல் வழக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிக வெட் பேஸ்ட் ட்ரை பேஸ்டோட மிக்ஸ் பண்ணும்போது 50 + 50 100% குப்பையும் நம்மளது பொலூட் ஆயிடும். அதுதான் அதனுடைய அடிப்படை கான்செப்ட். Every single word, every single deed of yours is going to impact the future generation. Karina கொடுங்கள். மறைக்காதீங்க அங்கிள், காரினா கொடுங்க அங்கிள். ஏக்கா, இப்படியே குப்பையெல்லாம் பிரிக்கிறீங்களா? அதெல்லாம் என்னங்க பண்றீங்க? மக்கும் குப்பை சேகரிச்சு உரமாக்கி விவசாயிகளுக்கு சப்ளை பண்றோம். மக்காத குப்பை என்ன பால் பாக்கெட், எண்ணெய் பாக்கெட், பிளாஸ்டிக் பேக்லாம் மறுசுழற்சிக்கு அனுப்பி வைக்கிறோம். Necessary infrastructure, land, manpower, fund, other infrastructure நம்ம கையில இப்போ இருக்கு. காகித துண்டுகள், பிளாஸ்டிக் பேப்பர்கள், தரையில பார், அசுத்தப்படுத்துதே. அதாவது அப்படி எப்படி கொட்டினா இது இப்படி கொட்டினா அதாவது அப்படி இருக்கு. ஸ்டார்ட் விட்டா குப்பைகளை ஒன்னாக சேர்க்க வேணாங்க, எல்லா குப்பைகளையும் ஒன்னாக சேர்க்க வேணாங்க. நீயும் குப்பை, நானும் குப்பை, தெருவில் குப்பை, கடையில் குப்பை. இது மாதிரி பேக்ல குப்பையை போட்டு அப்படியே மொட்டை மண்ணோட தூக்கி விசிறீங்க. ஐயோ அம்மா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போடுது. குப்பை டிவி, குப்பை சேனல். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு கமலா காசன். ஐயோ மேஜிக் காட்டுறேன். இது பிளாஸ்டிக்கா? ஆமா ஆமா. இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருந்தாலும் பிளாஸ்டிக் தான். வருங்கால சந்ததிக்கு என்னை பாதுகாவலனாக அர்ப்பணிப்பேன். பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்ப்பேன். குறிப்பாக ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியும் பொருட்களை கண்டிப்பாக தவிர்ப்பேன்.